அனைவருக்கும் வணக்கம். உங்களோடு இணைவது நான் உங்கள் இறை உணர்வு. வெல்கம் டூ மை சேனல். இந்த காணொளியில எது தொடர்பா பார்க்க போறோம்னா, இப்ப சமீபத்தில யுஜிசி நெட் சைட்ல இருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இது என்ன அப்டின்னா, நம்ம அட்வான்சிட்டி அப்படின்ற ஒரு ஆப்ஷன வந்து யுஜிசி நெட் அதாவது இந்த யுனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் சொல்லக்கூடிய யுஜிசி சைட்ல இருந்து புதிய அப்டேட் தான் இது. இப்ப சில ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து இந்த ஒரு ஆப்ஷன ஒரு வாய்ப்ப நம்மளுக்கு ஏற்படுத்தி குடுத்துருக்காங்க. என்ன அப்டின்னா, நம்ம எந்த மாவட்டத்தில தேர்வ எழுதப் போறோம். நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாடியே அப்ளை பண்ணும்போது சிட்டி அண்டு ஸ்டேட் அப்படின்ற ஒரு 2 ஆப்ஷன் குடுத்துருப்பாங்க. அது நீங்க ஸ்டேட்ட மென்ஷன் பண்ணிட்டீங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு தமிழ்நாடு அப்படின்னு நம்ம கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா, தமிழ்நாடுல அவங்க ஒரு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ல எக்ஸாமுக்கான அந்த சூழல்ல நாங்க குடுக்குறோம். சூழலுக்கான டிஸ்ட்ரிக்ட்டோட பேர குடுத்துருப்பாங்க. ஒரு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ஒரு 5 ஒரு உதாரணத்துக்கு ஒரு 11 மாவட்டங்கள், 12 மாவட்டங்கள் பக்கம் லிஸ்ட்ட அவங்க குடுத்துருப்பாங்க. அந்த லிஸ்ட்ல வந்து நம்மளுக்கு எந்த டிஸ்ட்ரிக்ட் வேணுமோ அத நம்ம கிளிக் பண்ணியிருப்போம். அப்ப அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து இப்ப நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டிஸ்ட்ரிக்ட்கான அட்வான்சிட்டி தேர்வுக்கான அந்த இடத்த, அந்த மாவட்டத்தினுடைய பெயர பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்ப ஏற்படுத்தி தராங்க. அந்த ஏற்படுத்தி தரக்கூடியத நம்ம எப்படி செக் பண்ண போறோம், அத நம்ம எப்படி அட்வான்சிட்டிய பார்க்கணும் அப்படின்றத தான் இந்த காணொளியில நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோவ முழுமையா பாருங்க. அதே மாதிரி இத ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம பார்க்கும்போது ஏதாவது ஸ்கிப் பண்ணிட்டோம் அப்படின்னா, அத எப்படி அட்வான்சிட்டி நம்ம பார்க்கறது அப்படின்றது பிடிபடாம போயிரும். அதனால பார்ப்பதற்கு முன்னாடி நம்ம யுஜிசி நெற்தமிழ் சேனல மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல நம்ம கண்டிப்பா எப்பயும் போல ஏதாவது ஒண்ணு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கண்டிப்பா நம்ம Google Chrome தான் ஓப்பன் பண்ணணும். Google Chromeல நம்ம ஏற்கனவே முன்னாடி அப்ளை பண்ணும்போது பார்த்தோம். யுஜிசி நெட் அப்படின்னு நம்ம கிளிக் பண்ணோம்னா போதும். டைப் பண்ணாவே போதும். யுஜிசி நெட் அப்படின்னா யுனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் யுஜிசி நெட் இந்தியா அப்படின்ற ஒரு ரிசல்ட் ஒண்ணு வரும். அத நம்ம கிளிக் பண்ணலாம். இப்ப சமீப காலத்துல இருந்து யுஜிசி நெட் சைட்ல இருந்து நெறையா நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கு. நம்ம முதல்லே பார்த்தோம் ஒரு நோட்டிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, அது எப்படி நம்ம அ எக்ஸாமுக்கான ஷெட்யூல விட்டாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். அத முதல்ல நம்ம பார்க்கலாம். அ எக்ஸாமுக்கான ஷெட்யூல பாருங்க. 6ஆம் தேதி ஜூன் 6ல 2025ஆம் வருடம். அதாவது வந்து அப்போ ரிலீஸ் பண்ணாங்க. என்ன அப்டின்னா, எக்ஸாம் எப்ப இருந்து நடத்தப் போறோம், கண்டக்ட் பண்ண போறோம் அப்டின்னா, 25ஆம் தேதி ஜூன்ல இருந்து 29 ஜூன் வரைக்கும் இந்த ஒரு வார காலத்துல வந்து அந்த தேர்வுகள நடத்தி முடிப்பதற்கான ஒரு திட்டம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7, 8 நாட்கள் நடத்தப் போறாங்க. அதுல தமிழுக்கு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம எப்ப பார்த்தோம் அப்டின்னா, 26 அப்டின்னு சொல்லக்கூடிய அந்த பாட எண் அது வந்து 29ஆம் தேதி மதிய வேளையில நடக்குது. அதாவது குறிப்பா 3 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் நடக்குது. ஷிஃப்ட் 2 அப்படின்ற அந்த பேஸ் பண்ணி நம்மளுக்கு தேர்வு நடக்குது. இப்ப இந்த 29 ஜூன் ஞாயிற்றுக்கிழமை நடக்கக்கூடிய தமிழ் பாடத்துக்கான நம்ம அட்வான்சிட்டிய பார்க்க போறோம். ஆ இவங்க என்டிஏ சைடு அதாவது வந்து யுஜிசி சைட்ல இருந்து அதுக்கு முன்னாடி பல அட்வான்சிட்டிய மென்ஷன் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனா தமிழுக்கு 25, 26ஆம் தேதிகள்ல வருவதா சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்ப கூடிய விரைவிலே சமீபத்திலே இன்று இரவே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியும் கூட. அ சில சில இதுக்கு முன்னாடி நடந்த தேர்வுகள்ல 10 நாளுக்கு முன்னாடியே ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. இப்ப கொஞ்சம் அ தாமதம் தான். ஆனா இருந்தாலும் இப்ப ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதே சமயத்துல 25ஆம் தேதியிலிருந்து தேர்வு நடக்க ஆரம்பிக்குது. அதனால முன்னாடி நடக்கக்கூடிய அந்த பட்டியல்ல நம்ம பார்த்த சப்ஜெக்ட்டுக்கு இப்ப 25ஆம் தேதி நடக்கிறதுனால, அதுக்கு அட்மிட் கார்ட ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நம்மளுக்கு இப்போதைக்கு என்ன பண்றாங்க அப்டின்னா, அட்வான்சிட்டி நம்ம பார்க்கலாம். அதனால யுஜிசி நெட் ஜூன் 2025 கிளிக் ஹேர் டூ அட்வான்சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் அப்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா? இந்த ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணோம்னா போதும். கிளிக் பண்ணிட்டு நம்மளுக்கான அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும். அந்த அப்ளிகேஷன் நம்பர கட்டாயம் இங்க நம்ம டைப் பண்ணணும். நம்ம 230 அப்படின்ற அந்த அப்ளிகேஷன் நம்பர் ஆரம்பிக்கும். திடீர்னு அப்ளிகேஷன் நம்பர் தெரியல, மறந்துட்டோம் அப்படின்னு நெனச்சீங்க அப்படின்னா, கண்டிப்பா நீங்க மெயில ஓப்பன் பண்ணி அதுல யுஜிசி நெட் 2025 அப்படின்னு அடிச்சீங்க அப்படின்னா, முதல்ல நம்ம அப்ளை பண்ணும்போதே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனா ஒண்ணு போயிருக்கும். அ அந்த மெசேஜ் போயிருக்கும். அந்த மெசேஜ்ல நம்ம கண்டிப்பா இந்த அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும். அதுக்கடுத்து நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த்த மென்ஷன் பண்ணிட்டு, அந்த கேப்சாவ போட்டு சப்மிட் குடுத்தோம் அப்படின்னா, கட்டாயம் நம்மளுக்கான அட்வான்சிட்டி எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்றத
வியூ பண்ணி காமிச்சிரும். நம்ம இப்படிதாங்க அட்வான்சிட்டிய பார்க்கணும். இதுல பெரிய சிக்கல் ஒண்ணுமே கிடையாது. அதே சமயத்துல எப்பொழுதுமே இது மாரி தேர்வு சம்பந்தமா நம்ம அப்ளை பண்றோம் அப்படின்னா, நம்மளுக்கு ஒவ்வொரு மொபைல்லயுமே நோட்பேட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த நோட்பேட் அப்படின்றத நம்ம Play Storeல கூட அவைலபிளா இருக்கும். அத டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா, பெரும்பாலும் எல்லா செல்ஃபோன்லயுமே அது வந்து கஸ்டமைஸ் ஆப்பா இருக்கு. கம்பல்சரி அந்த ஆப்ப வந்து இண்டிவிஜுவலா அவங்களே அ ரெடி பண்ணி தான் இருக்கிற மாரி தான் அந்த பெர்மனன்ட்டா இருக்கிற மாரி தான் செல்லுல வரும். அதுல நீங்க எப்பொழுதெல்லாம் இது மாரி முக்கியமா தேர்வுகள் டிஎன்பிசியா இருக்கட்டும், இல்ல டிஆர்பி, டெட்டு, நெட்டு, செட்டு எதா இருந்தாலும் சரி, இது மாரி தேர்வு சம்மந்தமா அப்ளை பண்ணும்போது, அதுல உங்க ரிஜிஸ்டர் நம்பரையும், பாஸ்வேர்டையும் நீங்களே என்ன பண்ணுங்க, காப்பி பண்ணி, பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்டின்னா, இது மாரி இக்கட்டான சூழல்கள்ல நம்ம என்ன பண்ணலாம், மெயில்ல போய் தேடுறதுக்கு பதிலா, நோட்பேட்ல இருந்து எடுத்துக்கலாங்க. அதனால நோட்பேட் அப்டின்ற ஒரு ஆப்ஷனையும் பயன்படுத்துங்க. இப்படிதாங்க அட்மிட் கார்ட நம்ம எடுக்க போறோம். அதனால நீங்க அங்க அப்ளிகேஷன் நம்பர குடுத்து, டேட் ஆஃப் பர்த்த மென்ஷன் பண்ணி, கேப்சாவ போட்டோம்னாவே நம்ம கண்டிப்பா அட்மிட் கார்டுக்கான சாரி அட்வான்ஸ் சிட்டிய நம்ம பாத்துரலாம். இந்த அட்வான்ஸ் சிட்டி ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்மளுக்கு 29ஆம் தேதி தேர்வு நடக்குது அப்படின்னா, கிட்டத்தட்ட 26 இல்லன்னா 27ஆம் தேதிக்குள்ள அவங்க என்ன பண்ணிருவாங்கன்னா, அட்மிட் கார்ட ரிலீஸ் பண்ணிருவாங்க. அந்த அட்மிட் கார்டும் இப்படியே தாங்க நம்ம டவுன்லோட் பண்ற மாரி இருக்கும். நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா? இங்க பாருங்க இப்ப ரிலீஸ் ஆஃப் அட்மிட் கார்ட் ஃபார் யுஜிசி நெட் ஜூன் அப்படின்றதுல, இதுல நம்ம போனோம் அப்படின்னா, இதுல கிளிக் பண்ணி நம்ம போறப்போ, நம்ம அட்மிட் கார்ட எடுத்துக்கலாம். இது அந்த நோட்டிஃபிகேஷன் இருக்கு. ஆப்ஷன் பாருங்க. இந்த ஆப்ஷன கிளிக் பண்ணோம் அப்படின்னா, சேம் அதே கான்செப்ட் தான். அப்ளிகேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த், மந்த், இயர் இத மென்ஷன் பண்ணி கேப்சாவ டைப் பண்ணோம்னாவே போதும். அட்மிட் கார்டையும் எடுத்துறலாம். அந்த அட்மிட் கார்டுல தான் நம்ம எந்த சென்டர், அதாவது எந்த காலேஜ்ல எழுதப் போறோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்படிதான் அ நம்ம அட்வான்சிட்டியும் பார்க்கப் போறோம். அட்மிட் கார்டையும் பார்க்கப் போறோம். அதனால மறக்காம தமிழ் படிக்கக்கூடிய தமிழ் பாடத்துக்கான அட்வான்சிட்டி இப்போது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மறக்காம அட்வான்சிட்டிய கண்டிப்பா நீங்க பார்க்கணும். ஏன் அட்வான்சிட்டிய பார்க்கணும்? எதுக்காக அப்படின்னா, நம்ப கொஞ்சம் லாங்ல இருந்தோம் அப்படின்னா, முன்னாடியே நம்ம போயி அங்க தயார் பண்றதுக்கான ஒரு சூழல தான் இப்ப ஏற்படுத்திட்டு இருக்காங்க. அதனால மறக்காம தமிழ் மேஜர் படிக்கக்கூடியவங்க, இந்த தேர்வு எழுதக்கூடியவங்க, கண்டிப்பா அட்வான்சிட்டிய செக் பண்ணி பார்த்துக்கங்க. இந்த காணொளி வந்து பயனுள்ள வகையில் இருக்கும்னு நம்புறேன். நன்றி.